கடந்த 3 ஆண்டுகளில் 893 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலளித்துள்ளார். பொருளாதாரத்தில் தமிழ்நாடு என்ன சாதித்தது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் தமிழ்நாடு தனி முத்திரையை பதித்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மன்ற கூட்டம் என்பது முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்களை போடுவதற்கான அரங்கம் அல்ல என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். உலகளாவிய தொழில் வளர்ச்சி எந்த திசையில் பயணிக்கிறது, அடுத்தடுத்த ஆண்டுகளில் எந்தெந்த துறையில் முதலீடுகள் பெருகும் உள்ளிட்ட தகவல்களை அறிந்து கொள்ளவும் பரிமாறிக்கொள்ளவுமான சந்திப்பு என்றும் அவர் விளக்கியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் பன்னாட்டு உள்நாட்டு நிறுவனங்களுடன் 893 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதன் விளைவாக 10,07,974 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் 31,53,862 மொத்த வேலை வாய்ப்புகளும் உருவாவதற்கான சூழல் ஆகியவை குறித்து டாவோஸ் மாநாட்டில் விளக்கி கூறி தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட சந்திப்புகள் நடந்துள்ளதாகவும் தமிழ்நாடு மிகச்சிறந்த மையமாக திகழ்வதை உலக நாடுகளிடம் உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலளித்துள்ளார்.